அணிந்து எங்க ஹனிமூர் மாமச்சான் பங்காளி எல்லாத்துக்குமே எங்க தோட்டத்துல இருந்து பொறிச்சிட்டு வந்த பருத்தி பூவை அது பாதத்துல வைக்கிறதுக்கு சந்தோஷம்ங்க. ஏயா இத்தனை பூ இருக்கையில பருத்தி பூ கொண்டாந்து வைக்கிற? நீங்க கேட்கல ஏண்டா? அணிமூர்னு சொன்னாவே திருச்செங்கோட்டு சில்லாவிலேயே ரிக்கு வண்டிக்கு பேர் போன ஓடுறா. தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்க ரிக்கு வண்டி வச்சுக்கிறாங்க. கம்போடியால ஓடுது, தென்னாப்பிரிக்கால ஓடுது, அமெரிக்காவில் ஓடுது, லண்டன்ல ஓடுது. எத்தனை பக்கம் வண்டி ஓடுது தெரியுமா இந்த ஊர் கவண்டையிலுது? காலையில இருந்து ஓடுது. அப்படி பேர் போல சடத்துக்கு கொண்டாந்து வாசமே இல்லாத பருத்தி பூ கொண்டாந்து வைக்கிறோம்னு சொல்ற பைத்தியாரான்னு நீங்க கேட்கலாம். பாரு, வாசமுள்ள மல்லிப்பூ இருக்குது, கமகமன்னு மணக்கிற சாமந்தி பூ இருக்குது, சாமத்துல மணக்கிற சம்பைக்கு பூ இருக்குது, அந்தியில மணக்கிற தாளம்பூ இருக்குது. இதெல்லாம் விட்டு போட்டு ஒரு மாசம் இல்லாத பருத்தி கொண்டாந்து வைக்கிறோம்னு கேட்கலாம் நடுவரவர்களே. ஏன் தெரியுமா நான் மத்த பூவை காட்டிலும் பருத்தி பூ கொண்டாந்து அணிமூர் கவண்டையிலுக்கு வைக்கிறோம்னு சொன்னேன்? ஏன்னா மத்த பூவெல்லாம் காத்தால பூத்தா பொழுதோட வாடி போகுங்க. ஆனா பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாகி நூலாகி உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க. எங்களுடைய குலத்தொழில் விவசாய தொழிலுங்க. இங்க அதிகமா லைன் தண்ணி கொண்டாந்து பருத்தி போடுற சனம் இருக்கிறதுனால இங்க அணிமூர்ல வாழக்கூடிய ஒவ்வொரு சனமே அவனவனுடைய உழைப்பிலே வாழ்றாங்களுங்க. ஊராங்காசுக்கு ஆசைப்படாத ஒரே மண்ணு நம்ம அணிமூர் மண்ணுங்கிறதுனால இவங்க அத்தனை பேருக்கு பருத்தி பூ காணிக்க வைக்கிறோம். நடுவரவர்களே, நல்லவரு வல்லவரு நாளும் தெரிஞ்சவரு தேவகோட்டை மகாராச இன்னைக்கு பட்டிமன்ற உலகத்திலேயே மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டியாண்டுட்டு வராருன்னு சொல்லி நம்மளுக்கு கொக்கராயம்பேட்டையில கொடுத்தாங்க, கண்ணம்பாளத்துல கொடுத்தாங்க, கோட்டப்பள்ளியில் கொடுத்தாங்க, இங்க பழைவாளத்துல கொடுத்தாங்க, பனிமூர்ல கொடுத்துருக்காங்களே. இன்னைக்கு இந்த சடை ஏண்டா மானங்கட்டவனே நீங்க அவன்ட பையன்னு சொல்லி உனை கொண்டாந்து ஒரு பொறுப்பாளரா போட்டு ஒரு பட்டிமன்றத்தை நடத்தி கொடுக்க சொன்னா இப்படி ஒரு துரோகம் பண்ணி போட்டேன்னு எங்க மாமச்சான் கூட்டம் எங்க பங்காளி மாதிரி கேட்டா நான் இந்த மூஞ்சி கொண்டு எங்க வைப்பேன்? என்னையா பண்ண? ஏன் நடுவரவர்களே, இன்னைக்கு தேவகோட்டையில இன்னைக்கு நாட்டாமக்கார குடும்பம்னா 4 சடம் கை எடுக்குமே. அப்பேற்பட்ட மகராஜ நம்ம ஊருக்கு வரட்டும்னு சொல்லி கேட்டாங்களே இந்த காரால கவண்ட மக்கள். ஆனா மானங்கட்டவனே இப்படி பண்ணி போட்டியான்னு கேட்டா இப்படி ஒரு பச்சத்திரம் பண்ணிட்டு குத்துக்கல்லாட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீ விளங்குவியா? நான் ஒரு பழத்தை இழுக்கடல, பேசாம தான் உட்கார்ந்து. ஏன் நடுவரவர்களே, இன்னைக்கு நீங்க படிச்சு பட்டமாக்கி இன்னைக்கு பல நேரத்துக்கு பாடம் எடுக்கிற மகராஜ ஒரு நாட்டாம நீதி சொன்னா தவறாத நித்த மழை வேயிற மாதிரி நடுவர் தீர்ப்பு சொன்னா 4 மழை வேயுமே. இந்த சனத்துக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணலாமா? என்னையா பண்ண? எல்லா ஊர் சனமே பொங்க பூசம் குடிச்சு இன்னைக்கு பாத்தீங்க பொட்லி எப்படி விட்டாங்க, பொட்டு பொட்டு பொட்டுன்னு புகையா போன காசெல்லாம் கரியா போச்சு. அதை பார்த்து சரிச்சர்றாசம் அந்த சனம் இங்க வந்து குச்சிக்கிறாங்களே. அவி முகத்தை பார்த்து குடும்பங்களுக்கு மனசு இருக்கலையா? இப்படி பண்ணலாமா? என்னையா பண்ண? அப்ப என்ன பண்ணமுன்னே தெரியாம தான் உட்கார்ந்து இருக்கிறியா? சோழா, என்ன நீ இப்படி பாடாப்படுத்துறானுங்க? ஏன் நடுவரவர்களே, உண்மையாலுமே என் அருமை மாப்பிள்ளை எங்க சக்தி கங்கா சக்தி வந்திருக்கிற எனக்கெல்லாம் கங்கை பொத்து கொடுத்த மவராசனமே. இன்னைக்கு குடிக்க தண்ணி இல்லாத இருந்தனுக்கு இருக்க வேண்டிய குன்னத்தூர்ல கொண்டாந்து சர்வீஸ்க்கு வந்த பாவத்துக்கு டீசல் மட்டும் அடி மாமா உனக்கு தண்ணியோட்டு கொடுக்கறப்ப இன்னைக்கு 5 வருஷமா எனக்கு தண்ணி பார்த்துவேன். நாளைக்கு இப்படி ரோட்ல போயிலாண்டா மானங்கட்ட மஞ்சள் அதை இப்படி இடம் பண்ணி நான் கேட்டான்னா நான் மூஞ்சில முழிக்க முடியுமா? இப்படி துரோகம் பண்ணலாமா? என்னையா பண்ண? நடுவரவர்களே, நீங்க செஞ்ச பாவத்தை போக்க அந்த காசி போனா தொலைவா, அந்த ராமேஸ்வரம் போனா போகுமா, அந்த அர்த்தநாரீஸ்வரன் கோயில்ல 21 மட்டும் நீ பௌர்ணமி விழா வந்தா போகுமா? இப்படி பண்ணி போட்டீங்களே. என்னதான்டா பண்ண? பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளர் தானே கூட்டிட்டு வர சொல்லி அணிமூர்ல புகு பண்ணாங்க. ஆமா, நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னா ஒரு 2 பைத்தியர்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். யாரையா பைத்தியம்? இது பைத்தியமா அது பைத்தியமா? ரெண்டும் தான். 2 சேலை கட்டி இருக்கு. ஊர்ல உலகத்துல யாருமே சேலை கட்டல, இவங்க 2 பேர் தான் அதிசயமா கட்டிக்கிறாளுங்க. 2க்கு கல்யாணம் ஆயிடுச்சு. யாரு கண்டாலும் மூச்சாங்க. 2க்கு புள்ள இருக்கியா? எவ உள்ள பத்த இப்ப பத்தா? 2 எனக்கு 10 வருஷமா தெரியும். நடுவரவர்களே, ஒண்ணு எனக்கு 13 வருஷமா தெரியாது, 19 வருஷமா தெரியும். என்னம்மா என்ன? கோச்சுட்டு போறியாமா? கோச்சுட்டு போற எவ்வளவு தண்ணி பாட்டுல தூக்கிட்டு போவாளா? 2 தண்ணி பாட்டு. மாலையை தூக்கிட்டு போறீங்க எதுக்கு? என் மாலையை தூக்கிட்டு போறீங்க நீ எதுக்கு?
மாலைய கூட ஆட்டைய போடுங்க. எல்லாரையும் அப்ப புத்தி சில்லற புத்தி. எங்க ஊர்ல ஒரு பொம்பளை பிள்ளை மாலைய ஆட்ட போறோம்னு சொல்லி மாலை ஓட்டுற மாப்பிள்ளையோட ஆட்டைய போட்டு. வேற என்ன எடுத்த? முழு தண்ணி பாட்டில் 2 கேனா, 1 உங்க அண்ணனுக்கா? வேற என்ன எடுத்த? எனக்கு போத்தன துண்டு. வேற போன் போனுக்கு இங்கதாங்க வச்சிருந்த எப்பங்க ஆட்டை போட்டா. வேற என்ன எடுத்த? சம்பளத்துக்கு எடுக்கல, நீ 1 வாரம் வீட்டு செலவுக்கு எடுத்திருக்க. இது பைத்தியமாடா? ஆமா பைத்தியமாடா. அப்படி மாலத்துக்கும் ஒரிஜினல் பைத்தியம் பைத்தியம் பைத்தியம். எனக்கு நல்லா தெரியும், 2ம் பைத்தியம் இல்ல இல்ல. அப்புறம் 2மே லூசு. ஒன்னு அரை லூசு, ஒன்னு முழு லூசு. என்னமோ குடும்பத்துல மகிழ்ச்சி தீர்மானிக்கிறது பொண்டாட்டி. அவன் நல்லா தீர்மானிச்சு எங்க 2 பேருக்கு இங்க என்ன வேலை? வீட்லயே எடுத்துப்போம்ல. வீட்டுக்கு போனா புடுங்குறாயா, உப்பு இல்ல, அரிசி இல்ல, பருப்பு இல்ல, தக்காளி இல்ல, வெங்காயம் இல்ல. அல்லே இல்லே இல்லீங்க. அதை குடும்பத்துல லட்சுமி தங்க மாட்டா. இருக்குது இருக்குதுன்னு சொல்லு. அப்படியா? உப்பு டப்பா காலியா இருக்குது, அரிசி டப்பா காலியா இருக்குது, பருப்பு டப்பா காலியா இருக்குது. இந்த புருஷனுக்கு பாக்கெட்டும் காலியா தான் இருக்குது. நடுவர் அவர்களை பெத்த தாய்ங்க வாரம் கூடி எங்க அப்பனுக்கு 210 ரூபாய் சம்பளம்ங்க. திருப்பூர்ல 210 ரூபாய் சம்பளத்துல எங்க 2 பேர்த்தையுமே மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சு இன்னைக்கு 4.25 லட்சம் போட்டு வீடு கட்டி வச்சாலுங்க. இன்னைக்கு நான் மாசம் 3 லட்சம் கொண்டு கொடுக்கறேனுங்க. இந்த பலாப்போன குந்தாணி மாசமான கடமையே தான் காட்டுறாளே தவிர ஒரு நாள் கூட லாபத்தை காட்டலையே. இந்த பொண்டாட்டி நம்மளுக்கு வேணுமா? இந்த பொண்டாட்டி நம்மளுக்கு வேணுமா? உனக்கு வேணாம்னா வேணான்னு சொல்லு. ஏன் பொண்டாட்டி எதுக்கு நீ நம்புகிற? நான் தெரியாம கேக்குறேங்க. அந்த காலத்துல எங்களை பெத்த தாய்மாரு ஏதாவது மேக்கப் போட்டாளுவலா? காட்டுல கோர கலந்து கிடக்கு, போய் கோரை அடிச்சாந்து ஒழுல் இடிச்சு வச்சுக்குவாங்க. குங்குளியும் இருக்கு, எலுமிச்சு பழத்துல போட்டு குங்குளித்து கரைச்சு வச்சுக்குவாங்க. தோட்டமா போய் அரைப்புருவிட்டு வருவாங்க. சிவக்கா மரம் இருக்கு, போட்டு இடிச்சு முகத்துக்கு போட்டு குளிச்சா அடாடாடாடாடா அந்த ஆத்தா அடிமோர் தாயே நடந்து வர மாதிரி நல்லா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு நெத்தி நிறைய பொட்டு வச்சு அள்ளி முடிச்சு கொண்டை போட்டு இத்தனை பூ வச்சு அந்த மோர் கொண்டு போனா, தயிர் கொண்டு போனா, திருச்செங்கோட்டு வீதியில ஐயோ ஆயா வந்துட்டாங்க, அமத்தா வந்துட்டாங்கன்னு ஒடியாந்து மோர் தயிர் வாங்கி குடிப்பாங்க. இந்த காலத்து பொண்டாட்டிக்காரியோ எவ்வளாச்சு மஞ்சள் தேய்ச்சு குளிக்கிறாளா? கேள்றா. அல்லா பேரன்ல விழி, பேத்தில விழியா, யாழ விழியா, பத்தாள விழியா, ஆட்டலு ஆமிக்கி சிமிக்கி. மேஸ்திரி என்ன கலவை கலைக்கு செவத்துல அடிக்கிறாரு. எங்க கவுதம் இருக்கிறவரு என் பொண்டாட்டி சொன்ன, மாமா மூஞ்சி பூரா பிம்பிள்ஸா வந்துருச்சு. என்ன வந்துட்டு பிம்பிள்ஸ். நான் என்ன மாட்டுச்சாணி போட்டு கழுவு சுத்தமா போயிருந்தேன். மாட்டுச்சாணி யாரா முகத்துக்கு போடுவாங்களா? எங்க கொரோனா காலத்துல ஊடுதவராது மாட்டுச்சாணி போட்டு வலிச்சாங்களா? எனத்துக்கு கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வரக்கூடாது. மாட்டுச்சாணிங்கிறது கிருமி நாசினி, கொரோனாங்கிறது கிருமி வீட்டுக்குள்ள வரப்படாதுன்னு மாட்டுச்சாணி போட்டு வலிச்சு வேப்பங்கொலை புற தொங்கட்டும் இல்ல. அப்ப இந்த மூஞ்சியில பிம்பிள்ஸ் எதனால வருது? கிருமினால. அப்ப அந்த கிருமி நீக்கிறக்கு அந்த மாட்டுச்சாணிங்கிற கிருமி நாசினி போட்டு கழுவப்படாதோ? என்ன அறிவு! தேங்க்யூ. மத்தியான சோறா சாப்பிட்ட? மீனோட தின்ன. எவனே சாப்பிட விட்ட? அவ சொன்னா அதெல்லாம் போடப்படாது. மரியாதையா 4500 ரூபாய் பணம் கொடு, நம்ம போய் பேசியல் பண்றோம்னா. பால் கறக்கிற நாய்க்கு பேசியல் பத்தி என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. ஒரு பழைய சந்தையில போய் மாடு வாங்கிட்டு வர சொன்னா நல்ல நெகுனகுன்னு மாடு வாங்கிடுவேன். ஈரோடு சந்தையில போய் தரவுக்கு மாடு வாங்கி கொடுக்க சொன்னா மடி பாப்ப, காலை பாப்ப, திமிழ பாப்ப, கொம்ப பாப்ப, கவச பாப்ப, கடைசிக்கு வாழை பார்த்தோம்னா மாடு வாங்கி கொடுப்பேன். அது என்னடி பேசியல்னு கேட்டேன். ஏதோ பற்று பேசியல். அது என்னடா பற்று பேசியல்? உங்களுக்கு தெரியுமா பற்று பேசியல்? தெரியுமே. என்ன பற்று பேசியல்? பற்று பேசியல் பற்ற வச்சலாம். அதான் தெரியும். இங்க தனிப்பற்ற ஏகப்பட்டது இருக்குது. என் பொண்டாட்டிலாம் அருமையா பேசி புருவ முடிய புடுங்குறதுக்கு 150 ரூபாய் செலவு பண்றேன். நான் 1.5 ரூபாய்க்கு பிளேடு வாங்கி ஏசைடு 6 மாசம் பிசிடு 6 மாசம் சேவிங் பண்ணிக்கிறேன். காலையில சேவிங் பண்ண ஆரம்பிக்கிறேன். எடுத்து விட்டுக்காரம்மா சொல்லுது, என்ன வாத்தியார கரெக்டுன்னு சத்தம் கேட்குது. என் பொண்டாட்டி சொல்றா, எங்க வீட்டு மில்லு தான் பிளேடு மாத்தாம விட்டாச்சு. நடுவர் அவர்கள் என்னமோ பட்டர் பேசியல்னா என்னடா பட்டர் பேசியல் பார்த்தா, இந்த பாலாடை இருக்குல்ல, பாலாடை அந்த பாலாடை எடுத்து இந்த பண்ணாடை மூஞ்சில் விட்டி செத்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணி படுக்க வச்சுக்கிறான்.
எவ்வளவு செலவுனா 4500 ரூபாய் சொன்னான். ஓஹோ. எனக்கு நெஞ்சு வலியும் வந்துட்டுதுங்க. மோர்பாளையம் சந்தையில 4500 ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்டை வாங்கிட்டு வந்துட்ட வருஷம் 2 குட்டி போடுங்க. ஆமா, நீ சொன்னா நான் போன வருஷம் ஒரு வெள்ளாடு வாங்கி விட்டேன், குட்டியே போடல. ஏனுங்க? கிடாடு குட்டி போடாத. கேடாயாடு எப்படிங்க குட்டி போடு? பொட்டையாடு தான் போடு. என் பக்கத்து வீட்டுக்காரன் ஆடு குட்டி போடுது. அது பொட்டையாடா இருக்கு, போடு. அவன் வீட்டுல கிடாடு இல்லையா? உங்க வீட்டுல கடாயாடு இருக்குதுடா. அப்ப நான் பட்டிமன்றம் கிளம்புற நிறைய என் கிடாய அவுத்து விடுறான்னு நினைக்கிறேன். எத்தனை குட்டி போட்டுருக்கு? 2 குட்டி போட்டுருக்கு. நாளை காத்தால போய் நேரா சட்டை எட்டி பிடிங்க. அடே பாலா போனவனே, எரிச்சவனே, நெட்டக்கால எதோடும் பாலா போன்ற மூக்குல புழு வந்து சாவும். அடே அடியோட செடி முளைச்சு போய் அந்த சாதி நாயி. உன் ரூட்ல கெடா இல்லை, எம்மூட்டு கெடா சேர்ந்த உம்மூட்டு பொட்டையாடு குட்டி போட்டுருக்குது. ஒழுக்க மரியாதையா 2 குட்டியில ஒரு குட்டி பங்கு கேளு. கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேங்க? அவன் சண்டைக்கு வந்தா சொல்லுங்க, இருக்கு வண்டிக்காரர்கிட்ட கீழே வடுக்கு வச்சு மேல ஒரு 8 நாள் ஏற்றிட்டு போயிடல. அவன் சண்டை போட்டா ஆகுதான் கச்சாரு. அவன் சண்டைக்கு வந்தா மட்டும் சொல்லுங்க. எங்க ராசுபாய் வந்திருக்கிறாரா இல்லையா? இருக்கிறியா? அவரை கூட்டிட்டு போவாங்க. 2 வண்டி இருக்குது. காத்து பிடிக்கிட்டு அந்த நெட்டக்காலம் தொலைஞ்சிருவேன். கொண்டு போய் விட்டு அவனை சரி கட்டினால் பண்ணி உங்களுக்கு நியாயம் வந்த குட்டி வாங்கி தரேன். நான் கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டீங்க? அவன் சண்டைக்கு வருவான். இடத்துக்கு சண்டைக்கு வருது. இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில பங்கு கேப்ப. அது சரி. நாளைக்கு ஆட்டுக்குட்டியே கேப்பாங்க, சண்டைக்கு வருவான். சார் எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க நீங்க? அறிமுறிச்சானம் அறிவாளிக்கு புரிச்சு சிரிக்கிறாங்க. நான் ஒண்ணும் சொல்லலையாப்பா. நடுவர் அவர்களே, 4500 ரூபாய் செலவு பண்ணி இன்னொரு புருஷன் கட்ட போறானா? இல்ல, கட்டுன புருஷன் வச்சு பொழைக்கிறனால 15 வருஷமா நான் கேட்கிற இடத்துக்குள்ள அலங்காரம் பண்றேன். நான் எதுக்கு மேக்கப் போடுறேன்? பாக்குறீங்கெல்லாம் அழகா தெரிய வேண்டாமான்னு கட்டுன புருஷன் கிட்ட சொல்றாளே. நடுவர் அவர்களே, தமிழ்நாட்டு பண்பாட்டுப்படி அவன் பொண்டாட்டி அவனுக்கு அழகா தெரிஞ்ச போது கண்டவனுக்கெல்லாம் அழகா தெரிஞ்சவன் என்ன பண்ண போறான் நான் கேட்கிறேன். நான் என்ன சொன்னேன்? மரியாதையா போய் வேலை பாரு. நான் பாலை கொண்டு திருப்பூர்ல ஊச்சி போட்டு வாரேன். மாடு அண்ணாங்களை போட்டு மேயிலேன்னு சொல்லி போட்டு போயிட்டேன். நீ பொண்டாட்டிக்காரி புரிச்சொன்ன கேட்கணும்ல? கேட்கல. உங்களுக்கு எப்படி பக்கத்துல திருச்செங்கோடு எனக்கு பக்கத்துல நம்பி விட்டோம். நான் பால் ஊச்சி போட்டு வார பையன் பள்ளிக்கூடம் மட்டும் வந்தவன் மாடு மேய்ச்சிருந்தேன். நீ எங்கட மாடு மேய்க்கிற எங்கட உம்மால காணும்னு அம்மா பேசியல் பண்ண போயிட்டு அப்பா போம். எப்படித்தான் ஒரு எக்கச்சக்க ஏறாளம் வேட்டி மடிச்சு கட்டிட்டு போய் இன்னைக்கு ஒரு அரைச்சரிச்சு போடணும்னு போறேன். அங்க போய் பாக்குறேன் 4 பொம்பளை குண்டு குண்டா குந்தாணி ஆட்டம் அவள ஆட்டமும் கௌதமி ஆட்டமே படுத்திருக்கிறாங்க. இது எவன் பொண்டாட்டின்னு தெரியல. நாம அடையாளம் தெரியாத போய் அடுத்த பொண்டாட்டி கையை பிடிச்சுதான் 4 பேர் இன்னும் பார்ப்போம். பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் அடுத்த பொண்டாட்டி கையை பிடிச்சு இழுத்து போட்டாங்க. அவ பேர் எனக்கு வந்துடாதா? அப்படி ஒரு அவ சொல்லு உன் வாழ்க்கையிலே வராது. சரின்ட்டு உள்ள போய் பாக்குறேன். மூஞ்சி பூரா மைதாமா வப்பி படுத்திருக்கிறாரு. நம்ம உள்ள கிட்ட போய் அம்மனியோ அடி ராஜேஸ்வரிங்கிற எவ்வளவுமே வாய் திறக்க மாட்டேங்கிறேன். அங்கதான் ஆஞ்சநேயருக்கு வெண்ணக்காப் சாத்திர மாதிரி சாத்தி இருக்குது. இப்ப போனவன் ஊடிச்சாவி வேற கொண்டு போயிட்டான். இந்த ஓனரமும் ஓரமனு போட்டு பேசிட்டு இருந்தான். நம்ம உள்ள கிட்ட போனால் நல்ல கும்முன்னு தான். என் கண்ணு என் பொண்டாட்டி வந்தாலே பாத்தியான்னு உள்ள 4 லேடிஸ் இருக்கிறாங்க. யாரு சார் உங்க சம்சாரம்னா? அந்த இளவு தெரிஞ்சாத்த எழுப்பி கூட்டிட்டு போயிருவனே. எவனு தெரியல ஒரு சைஸ உருண்டுட்டு கிடக்குறாளுவோ. சித்த எழுப்பிடு ஊடிச்சாவி வாங்கிட்டு போகணும்னு அவங்க அட்டம்னா கண்ணால மூச்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 15 வருஷம் ஆச்சு அப்படின்னு. ஏன் சார் 15 வருஷமும் உங்க சம்சாரம் உங்க கூட வாழ்றாங்க, உங்களுக்கு அவங்கள அடையாளம் தெரியலங்கிறீங்க. மேக்கப் போட வந்து 15 நிமிஷம் தான் ஆச்சு, எனக்கு அப்படி தெரியும்னு அவங்க கரெக்டா தான் கேட்டுருக்க. நாங்க 2 பேசிட்டு இருந்தோமா, கதவு சைஸா திறந்து இருந்தது. இந்த நாய் ஒண்ணு இருக்குமே மோசு மோசுன்னு, பொம்மேரி நாய். அந்த பொம்மேரி நாய் அது என்ன பண்ணுச்சு, கதவு சந்தில் முட்டிட்டு உள்ள போனது. நீ பெத்த ஆத்தா மாரு அணிமூர்ல எல்லாம் இத்தனை பேர் இருக்கிறீங்க, நங்கைய மாருகள் நிறையா. உள்ள போய் பாக்குற நாங்க 2 பேசிட்டு இருக்கிற அந்த கதவு சந்தில் முட்டிட்டு போன நாய் பாலாடை பார்த்தா கம்மன் இருக்குப்பா, பால் சட்டி பார்த்தாவே கம்மன் இருக்காது. இது என்ன பண்ணுது, சேர் மேல ஏறி படுத்திருக்கிற மூஞ்சி போய் சொலுக்கு 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 நக்குது. நக்கிறது நாயின்னு படுத்திருக்கிற நாய் தெரியல. இவா ஏமேடா 4500 ரூபாய் பணம் வாங்கிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு எடுக்கிறோம், நீங்க 10 நிமிஷத்துல எடுக்கிறீங்கன்னு கேக்குறாளே. இன்னைக்கு நாய் நக்கறக்கு 4500 ரூபாய் கொப்ப சம்பாரிச்சு கொடுத்தானா? அப்படி கேளு. பெத்ததா இப்படி நாய நக்குத்தாளா நான் கேக்குறேன். நடுவரவர்கள ஒரு படி அரிசி இருந்ததுன்னா அதுல காப்படி எடுத்து வச்சுட்டு 3/4 படி அரிசியில சோறாக்கி குடும்ப கொண்டாரு தெரிஞ்சு பெத்த தாய். ஆனா உனக்கு அப்படி தெரியுதா? 50 ரூபாய் சம்பளக்கார பொண்டாட்டி 50 மட்டும் காப்பி குடிச்சா அநீதி.
பொண்ணுக்கு வருமா? சுகர் தான் அதுதான் வந்துடுது. நடுவர் அவர்களே, டவுசர் பாக்கெட்ல 1,93,500 ரூபாய் வச்சுக்கிறேன். எவ்வளவு? 1,93,500 rupees. எங்க? டவுசர்ல. டவுசர்லயா? மாப்பிள்ள, ஓ, உலகத்திலே விலை உயர்ந்த டவுசர் 1 டவுசர் தான். திடீர்னு இப்ப திருட வந்தான்னு வச்சுக்க, என்னையெல்லாம் செயின கழட்ட சொல்லுவான், மோதிரத்தை கழட்ட சொல்லுவான். உன்னைய வெடி வெடி பாடுபட்டு சம்பாரிச்ச காசு கண்டதுன்னு பிறக்க வச்சுக்கிறேன். நடுவர் அவர்களை இந்த 1,93,500 ரூபாய் இந்த மேடையில் வைக்கிறேன். சொத்தழிஞ்சாலு சொல்லழியாத அணிமூர் மாமச்சான் கூட்டம் 100 வீட்டுக்காரர் வாழக்கூடிய எங்க தோரம் கொடுத்து பங்காளி எல்லாத்தையும் முன்னால வச்சு அந்த மேடையிலே அந்த பணத்தை இங்க வைக்க வைக்கிட்டா வைக்கிறேங்க. கௌதமி அவர்களையும் ராணி அவர்களையும் தன்னோட முதுக தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க. 10,000 பணத்தை 10,000 சனத்து முன்னால அல்லா கொடுத்து போட்டு போற. இது எங்க மாமச்சா மேல சத்தியம். என்ன பண்ணு? அவங்க முதுக அவங்களே திரும்பி பார்க்கும். அவளவளா வேணாம், ஒரு 15,000 ரூபாய் மட்டும் கொடு. சரி, இது 2 பேர் முதுகையும் நான் திரும்பி பார்ப்பேன். இதுக்கெல்லாம் அவ புருஷன் இருக்கிறான். ஆமா, வேணாம் பாப்பேன். 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் எந்த பொம்பளை பிள்ளையாவது தன்னோட முதுகு திரும்பி பார்க்க முடியுமா? முடியாது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? அப்புறம் யார் வாக்கறதுக்காக இந்த காலத்துல பொண்டாட்டி மாறுவல்ல சாக்கெட்ல கதவு நிலவு சன்னலு ஓப்படி நல்லபடி எல்லாம் வைக்கிறாங்க. அப்படி கேளு. வேற முந்தானையில கல்லு பதிச்சா முன்னால் எழுத்து இப்படி பாக்கலாம். வேற கழுத்துல சங்கிலி போட்டா கண்ணாடியில பாக்கலாம். என்னைக்கு லேடிஸ் ஊரா சாக்கெட்ல கல்ல வச்சாங்களோ புருஷனுக்கு பூரா கிட்னியில கல்லு வந்து கிடக்குறேன். அங்க இருந்து இங்க எப்படி மாப்பிள்ள வந்துச்சு? நல்ல மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் ஆக்கி போல் இருக்குது. அத கூட ஒரு கொடுமை என்ற பொண்டாட்டி சாக்கெட்ல 2 நாடாவை கட்டி தொங்கிட்டு போற கடை 2 குண்டை தொங்கிட்டு நடந்து போற டுமுக்கு டுமுக்கு டுமுக்குடாடு. தினத்துக்குள்ள சாக்கெட்ல நாடான்னு நீ டவுசர்ல நாடா வச்ச, நான் சாக்கெட்ல நாடா வச்சேன். சரியா போச்சுக்கிறாளே, இது நாடா? மாப்பிள்ள, உனக்கு ஒண்ணு தெரியாத? என்னங்க? என் பொண்டாட்டி இந்த தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னாடா. சரி, டைலர்கிட்ட கொண்டே அளவு ஜாக்கெட்டை கொடுத்தண்டா. அவன் பிரிச்சு பார்த்துட்டு 2,100 ரூபாய் கூலி கேட்கிறான்டா. எத்தனை ஜாக்கெட்? ஒரே ஜாக்கெட். ஏன்டா 2,100 ரூபாய்ன்னு கேட்டேன். சார், உங்க டீச்சர் ஜாக்கெட்ல ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க. ஆசாரி கூலி 1,100, கொத்தனார் கூலி 800, என் கூலி 300 நான்டா. கொடுத்துட்டு வந்துட்டான்டா. தீபாவளிக்கு முத நாள் நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தான்டா. இவ காலையில ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தானை எடுத்து போத்திக்கிட்டு வர்றா மாப்பிள்ள. இப்படியா? ஆமா மாப்பிள்ள. ஏங்க ஜாக்கெட்ல ஜன்னல பின்னாடி வைக்கணும் மாப்பிள்ள. ஏது மாத்திட்டான்டா. ஏன்டா அப்படி பண்ணான்னு கேட்டேன். வாஸ்து சாஸ்திரப்படி ஜன்னல் அங்கேதான் சார் இருக்கணும் அப்படின்னாண்டா. மறுநாள் அதே டைலர் வீட்டுக்கு வர்றான்டா. ஏனுங்க? ஏன்டான்னு கேட்டேன். மேடத்தை வர சொல்லுங்க சார், ஜன்னலுக்கு கொசுவல் அடிச்சு விட்டு போறோங்கிறாங்க. இந்த பொண்டாட்டியால குடும்பத்துல மகிழ்ச்சி கிடைக்குமா? விளங்குமாங்க. பள்ளைக்க பிரிச்சு வச்சு ஒரு பொண்டாட்டின்னு ஒருத்தி வாராளா அவ கழுத்துல 3 முடிச்சு எடுத்து போடுறோமோ அன்னையோட நம்ம சுதந்திரம், நம்மளுடைய சந்தோஷம், நம்மளுடைய நிம்மதி எல்லாத்தையும் பறி கொடுக்கறோமேங்க. என்னப்பா? என்னைக்கு ஒரு பொம்பளை கழுத்துல 3 முடிச்சு போடுறோமோ அன்னையோட. கல்யாணத்துக்கு எத்தனை முடிச்சு போட்ட? 3 முடிச்சு. நல்லா கல்யாணத்தை நினைச்சு பாடுற. நம்மளாடா 3 முடிச்சு போட்டோம், நம்ம கொண்டே விட்டோம்டா. எவ்வளவோ போட்ட முடிச்சுக்கலாம், நம்ம செருப்படி வாங்கிட்டு கிடக்குறோம். ஆமாங்க. எங்க ஊர் பக்கத்துல நங்கையா முடிச்சுன்னு போடுவாங்க. இங்கேயும் போடுவோம். புருஷனோட புறத்தவங்க போடுவாங்க. எனக்கெல்லாம் மொத்தம் 4 அக்காடா. ஆளுக்கு 3 முடிச்சு போட்டு விட்டு இருக்குது கடா. நைட்டு போய் பாக்குறேன், மொத்தம் 15 முடிச்சு இருக்குடா. விடிய முடிச்சு வைத்ததாண்டா வேலை. முடிச்சு வைக்கணும் கூப்பிடுறாங்க. நடுவரவர்களே, இந்த உலகத்திலே தாய் இல்லாம எந்த உயிராது பிறக்க முடியுமா? இல்லையே. முடியுமா? முடியாது. பொண்டாட்டி இல்லாத மனுஷன் வாழ்ந்துடலாம் ஐயா. அம்மா இல்லாத மனுஷன் வாழ முடியுமா? அம்மா இல்லாம மனுஷன் வர முடியுமா? முதல் வெளியே வர முடியுமா? 1000 தேள்கள் ஒன்று கூடி கொட்டினால் கூட அந்த பிரசவ வலி தாங்கிட்டு இந்த உலகத்துக்கு ஒரு உயிரை கொடுக்கிறாளே, அந்த தாயை பத்தி குறைவாசருக்கு 2 பொம்பளைங்க வந்திருக்கிறீங்களே, வரலாமா நீங்க? வாழைப்பழம் பழுக்குமா நீங்க வந்து?
நடுவர் அவர்களே, அந்த காலத்துல எங்க ஆயாமாரு பொழுதுக்கும் பாடுபட்டாங்க. இங்கிருந்து 6 கிலோமீட்டர் திருச்செங்கோடு. மோர் சமந்து குடும்பத்தை காப்பாத்தன எத்தனையோ தாய் குளங்கள் இந்த மண்ணில வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு எருமை ஊடு தவறாத 10 எருமை 15 எருமை கிடக்கு. பாலை கறந்து வெடியிருக்குள்ள போய் பால் ஊச்சு போட்டு வந்து 8 மணிக்கு ஊடு வந்து சோறாக்கி பையனை பள்ளிக்கூடம் தாட்டுல தாய்மார்கள் வாழ்ந்த மண் இந்த மண்ணு. ஆனா இன்னைக்கு பொம்பளைக்கு என்ன பண்றாங்க? பொழுதாவளுக்கு டிவி. 6:30 மணிக்கு ராமாயணம், 6:30 மணிக்கு ராமாயணம், 7 மணிக்கு அண்ணன், 7:30க்கு கயல், 8 மணிக்கு மருமவம், 8:30 மணிக்கு 3 முடிச்சு, 9 மணிக்கு சிங்கப்பெண்ணு, 9:30க்கு எதிர் நீச்சல், 10 மணிக்கு மல்லி, 10:30 மணிக்கு பொண்டாட்டி அடுப்புலயும் வைக்கிற கொல்லி. ஏன் மாப்பிள்ள அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்னாச்சு? இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல அவனுக்கு கல்யாணம் ஆகுமான்னு பார்த்து கடைசியில ஒருத்தி கொண்டாந்து கட்டி வச்சான். அன்னக்காரன் கூட்டமா போய் ஊருக்குள்ள ஆம்பளைன்னு சொல்லி வச்சுக்கிறான். அவன் எல்லாம் விளங்குவானா? அவனை அங்க கொடுத்தாலும் பண்ணாத வரைக்கும் சொத்து கிடக்கதாங்க மாளாத கோபதி வீட்டுல வந்து குடிச்சிட்டு இருக்கிறான். அவன் பொண்டாட்டி வந்து 3 நாள் கூட அவளிங்க ரூமுக்குள்ள ஒரு மாதிரி பேசுறான், வெளியே வந்து ஒரு மாதிரி பேசுறான். மச்சாக்காரன் கேட்கிற ரூம் பிடிச்சிருக்குதா? சூப்பரா இருக்குது கண்டாங்கிறான். ரூம்களை வேணா நாசமா பண்ணவன் எடுவிட்டு வெளியே ரூமா இதுக்குள்ள வந்து இருக்கும். ரெட்டா வேஷம் போடுறான். அந்த பாக்கியலட்சுமி இல்லைங்க, இப்ப தாங்க அந்த ராதிகாவுக்கு அவ இதை கழட்டி கொடுத்துருக்கான் சங்கிலி. அந்த ஈஸ்வரி பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு கோபி எத்தனை தப்பு பண்ணால் அதை ஏத்து குடும்பம் கொண்டாரா பத்தி அந்த ஈஸ்வரி. அந்த ஈஸ்வரிக்காக ஒரு கைதட்டு கொடுங்க கல்லாரு. கையில் என்னாச்சு தெரியாதா? கல்யாணம் முடிச்சு 9 வாரம் ஆகுது. அவளுக்கு இன்னும் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்க மாட்டேங்குது. பால் கொண்டு போன பால் பூரா தெவஞ்சு போச்சு. இவனும் தேவையாமையே கிடக்குறான். ஆஹா, அவ்வளவு நாடகத்தை எவ்வளவு தெளிவா சொல்றாரு. ஒரு தடவை கைதட்டல் கொடுங்க பாப்பா. நல்ல தட்டுக்க. ஏன் மாப்பிள்ள பொண்டாட்டி பூரா நாடகம் பாக்குதுன்னு அவ்வளவு நாடகத்தை நீ கரெக்டா சொல்றீங்க, என்னடா நியாயம்? நடுவர் அவர்களே, தமிழ்நாட்டை மாத்திர, இந்தியாவை மாத்திர, பனிகுத்து பாலத்தை மாத்திர, திருச்செங்கோட்டை மாத்திர, இறைமங்கலத்தை மாத்திர, அணிமூர மாத்திரம்னு சொல்ற ஆம்பளைகள்ல கல்யாணத்துக்கு முன்னாலே மாற்றி போடுங்க. கல்யாணம் முடிஞ்சு பொண்டாட்டின்னு ஒருத்தி வீட்டுக்குள்ள வந்துட்டா உங்களால டிவி சேனலை கூட மாத்த முடியாது. ரிமோட்டை பிடிக்க வச்சு கொடுக்க மாட்டாங்க. அன்னைக்கு பாருங்க ஐபிஎல் மேட்ச் ஓடிட்டு இருக்குது. அன்னைக்கு குருவி ஸ்கோர் பாக்குறேன்னே, ஸ்கோர் வேணுமா நைட்டு சோறு வேணுமா? சோழி பிடிச்சது. பாத்ரூம் போனா கூட ரிமோட்டை கொண்டலையோ சொருவிட்டு போறாங்க. மாசமானா 350 ரூபா நாம தானே கட்டுறோம். நம்மளுக்கு எப்ப கிடைக்குது டிவி ரிமோட்? ஆம்பளைக்கு எல்லாம் எப்ப தெரியுமா டிவி ரிமோட் கிடைக்கும்? நைட்டு 10:30 மணிக்கு எல்லா நாடகமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தாங்க நீங்க பாருங்க. நம்ம ரிமோட்டை அமுக்கணும்னா அப்ப தாண்டா 2 கிழவைங்க அண்டா நிறைய மருந்துகின்றாங்க. வாலிப வயோதிக நண்பர்களே, உங்களுக்கான பிரச்சனைகளை நாங்க தீர்த்து வைக்கிறோம். நீங்க செய்த தவறுகளுக்கெல்லாம் மருந்து கொடுக்கிறோம். திங்கட்கிழமை சேலம் செல்வலார்ஜில் இருப்போம், செவ்வாய்க்கிழமை நாமக்கல் லட்சுமி லார்ஜில் இருப்போம், புதன்கிழமை பஸ் ஸ்டாண்ட்லயே படுத்து கிடப்போம். இந்த குழப்பம் வாழலாமாடா? வாழலாமாங்க. நடுவர் அவர்களை நீ பெத்த பெரிய செஃப்பா, பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் செஃப்பாங்க. தமிழ்நாட்டுல எல்லா ஊர்லயும் சாப்பிட்டு இருக்கிறனுங்க. இந்தியாவில கிட்டத்தட்ட பாதி மாநிலத்துல சாப்பிட்டாச்சுங்க. 6 வெளிநாட்டுல சாப்பிட்டு இருக்கிறனுங்க. மங்களூர்ல தான் போய் சாப்பிட்டோம். நடுவர் அவர் இன்னைக்கு மத்தியான கொடிவேரியில சாப்பிட்டோமே, அதை மறந்துட்டீங்க. மங்களூர் கொடிவேரி ஒரே ட்ரெயின்ல சாப்பிட்டது. எத்தனை ஊர்ல போய் சாப்பிட்டாலுங்க எங்க அம்மா ஆக்குற அந்த அரிசியும் பருப்பு சோத்தினுடைய ருசி இது வரைக்கும் என்னால எங்கேயும் போய் சாப்பிட முடியாது. நான் கேப்பேன், எனத்தையுமா போட்டு செய்யறேன். நான் எனக்கு போடுறேன் 2 வெங்காயம் தக்காளி பழம் 2 மிளகாய் கிள்ளி போட்டேன், மஞ்சத்தூள் ஒரு தூள் போட்டா ஒட்டுக்க முட்டுக்க ஆகுது. நடுவர் அவர்களே, எது செஞ்சு கொடுத்தாலும் அருமையா செஞ்சு வேணும். பெத்த தாய்ங்க எத்தனை சாமானத்து வாங்கி கொடுத்தாலும் கன்றாவியா செய்யறது என்ற பொண்டாட்டி. அப்போ தாய் பெருசா தாரம் பெருசா? நடுவர் நல்ல நடுவர் அவர்களே நல்லா கேட்டுக்கோ. 4 பசங்களை பெத்து ஒரு சோறு போடுறான். அண்ணன் தண்ணியாக்கி ரத்தத்தை பாழாக்கி 4 வருஷங்களுக்கு கண்ணால மூச்சு வச்சு பங்கி விட்டு பேரம்பேத்தி எடுத்து மடியில் போட்டு தாளாட்டி எல்லா வேலையும் பார்த்து கொடுக்குறாங்க. ஆனா அந்த 4 வருஷங்களும் அந்த பொண்டாட்டி பேச்சு கேட்டு அந்த ஒரு தாய் சோறு போடாம திருச்செங்கோட்டு பஸ் ஸ்டாண்ட்ல பெச்சு எடுக்க விடுறாங்க. நடுவர் அவர்களே, இது நியாயமா? நான் கேட்கிறேன், உங்களுக்கு வயசாகாதா? நீங்க கோமரியாவே இருந்துருவீங்களா?
உங்களுக்கு வயசே ஆகாதா? உங்களுக்கு மருமக வரமாட்டாளா? அந்த அம்மா பாடிச்சுங்க திருச்சிக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல. பெத்தாலும் பெத்தேனே நாலு முள்ள பெத்தேனே, ஒத்த புள்ள கூட எனக்கு சோறு போடல, ஒடியாடி சம்பாதிக்க என்னாலாகலே, ஒடியாடி சம்பாதிக்க என்னாலாகலே. பார்க்கப்பட்ட 8 வருஷம் பிள்ளை இல்லாம தவிச்சே, மலடின்னு சொன்னதெல்லாம் நெஞ்சில் வச்சு துடிச்சே. பார்க்கப்பட்ட 8 வருஷம் பிள்ளை இல்லாம தவிச்சே, மலடின்னு சொன்னதெல்லாம் நெஞ்சில் வச்சு துடிச்சே. புள்ள வர வேணும்னு போகாத கோயில், ஆனா வேண்டாத தெய்வம் இல்ல, உள்ள வர வேணும்னு போகாத கோயில் இல்ல, ஆனா பிறக்க வேண்டாத. நடுவரவர்களே, 1000 கோயிலுக்கு கும்பாசா பண்ணா சொருக்கும் இல்லைங்கோ, 10,000 பேருக்கு சோறு போட்டா சொருக்கும் இல்லைங்கோ, 1 கோடி ரூபாய் கொண்டு போய் கோயில காணிக்கு போட்டா சொருக்கும் இல்லைங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வங்கள் நம் தாயும் தந்தையுங்க. அவையோர் சொல்லே நம்ம மேல கடுஞ்சொல்லு சொல்லி இருந்தாலே எந்த மனுஷன் அந்த தாய் தாப்பனுக்கு சாக வரைக்கும் வயிறார சோறு போட்டு அவன் செத்ததுக்கு அப்புறம் செய்யக்கூடிய ஈமக்கடன்களை அண்ணன் தம்பி ஒத்துமையா செய்யறாங்களோ அவைதான் சொர்க்கத்தை போய் பார்ப்பாங்க என்று சொல்லிங்க. இன்னைக்கு பொண்டாட்டிங்கிறாங்க. இன்னைக்கு பல குடும்பத்துல பொண்டாட்டியே இல்லாத கிடக்குறான்னு. இன்னைக்கு பொண்ணே எங்க போய் பொண்டாட்டி வருவா? இன்னைக்கு மண்டபசர் உலக வரைக்கும் பொண்டாட்டி தோலா வரான். இன்னைக்கு தேக்கரை ஊற பிள்ளை பத்தி இட்டாரியில உறந்து அட்டாரியில கொண்டிருக்கிறான். பொண்ணு போய் கேட்டா 24 வருத்துல மாப்பிள்ளைக்கு என்ன இருக்குது? 4 ஏக்கர் பண்ணையும் இருக்குதா, ஊடுக்குதா, காங்கிரட் போட்டது, கார் இருக்குதா, 20 லட்சத்துல கப்பலாட்டு வேணுங்கிறா. இது அப்ப நான் பாடுபட்டு சம்பாரிச்சு கொடுத்தாங்களா கப்பலாட்டு காரு 24 வருத்துல? சரி, இத்தனையும் கிடைச்சாத்தான் பொண்ணு கிடைக்கும் போல் இருக்குது. நீ போய் வம்படியா பாடுபட்டு பார்ட்னர் 10 காசுக்கு சேர்ந்து 5 காசுக்கு சேர்ந்து ராடி சம்பந்து கிரீசி வெட்டி எல்லாம் ரோமருக்கு பெயிண்ட் கீண்ட் அடிச்சு அடுக்கு இருக்கிறத பூரா சொத்த கொண்டு அனுமானம் வச்சு ஒரு வண்டி கூட்ட போட்டு 2 வனத்தை சம்பாரிச்சு அனிமூர் வீதியில 5 ஏக்கரை பூமி வாங்கி ஆத்தனி கனெக்ஷன் வாங்கி ஊடு கட்டி காடு வாங்கி போய் பாக்குறேன். கண்ணாடி மண்டையில மண்டையில மாசு இல்லை, 35 ஆகி போச்சு. இப்ப போய் பொண்ணு கேட்ட என்னங்கிறாங்க, சொத்து வத்தெல்லாம் சரிங்க, பையனுக்கு ஒண்ணு கொஞ்சம் 7 வயசா இருந்தா பரவாயில்லைங்க, அவனை இப்பதான் கல்யாணம் மூப்ப. 24 வயசுல கேட்டாலும் ஒல்லைங்கிற, 34 வயசுல கேட்டாலும் ஒல்லைங்கிற. அப்ப அந்த பிள்ளைகள் எல்லாம் பெத்து வீட்டுல என்னதான் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். நடுவரவர்களே, ஒரு சமூகம் வாழணும்னு சொன்னா அடுத்த தலைமுறை வாழணுங்க. இன்னைக்கு காசு பணத்துக்காக பொண்டாட்டிக்காரிங்க நிறைய விவாகரத்து பண்ணி குடும்பத்தினுடைய சந்தோஷத்தை கெடுக்கிறாங்களுங்க. பெத்த தாய் என்னைக்காவது மகன் வேண்டான்னு விவாகரத்து பண்ணி இருக்கிறாளா? 1000 கொலை செய்தாலும் நம்மை மன்னிக்கின்ற ஒரே நீதிமன்றம் நம்ம பெற்ற தாய் தானுங்க. ஆகையினால குடும்பத்தினோட சந்தோஷத்தை கொடுக்கிறது தாயே 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 என்று நல்ல தீர்ப்பை வழங்கும்படி கேட்டு, வாழ்க விவசாயம், வாழ்க விவசாயி, ஓங்குவன் புகழ், நீங்கவர் வறுமை. விவசாயம் பண்ற வயனுக்கு பொண்ணு கொடுங்க ஐயா, நல்ல வருஷம் 2 புள்ள பெத்து கொடுப்பேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். அருமையா பேசியிருக்காரு. ஒரு எங்க அம்மா காலத்திலாம் வலிச்சா புள்ள, இப்ப கிழிச்சா புள்ள. ஒரு காலத்துல பிறந்த ஊரம் புள்ள, இப்ப பிறக்க ஊரம் கீரி புள்ள. எனக்கு கீரி தான் புள்ள பிறக்கும். ஒரு காலத்துல குழந்தை பிறந்தவங்களை பார்க்க போனோம்னா ஆஸ்பத்திரியில எது பிரசவ வார்டுன்னே கேட்க வேண்டாம். தாய் ஒரு பக்கலும் புள்ள ஒரு பக்கலும். இதாண்டா பிரசவ வார்டுன்னு குழந்தைய போய் பார்த்துட்டு வந்தோம். போன மாசம் என் குழந்தை பிறந்துச்சு. எனக்கு ஏன்டா அழிச்சு சகலைக்கு போய் சொல்லுங்க. குழந்தை பிறந்ததை பார்க்க போறோம். தாய் அலுவல பிள்ளைய அலுவல புருஷன் கிடந்து அழுது கிடக்கிறேன். நீ ஆண்டா அழுகுறேன் கேட்கிறேன். ஆபரேஷனுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் கட்டணும், நான் தாண்டா நான் கிடந்து அழுது கிடக்கிறேன். அதையும் பிரிச்சு விட்டுருக்காங்க பாருங்க. முதல் பிரசவம்னா அப்பங்காரன் பணம் கட்டணுமா, 2வது பிரசவம்னா புருஷங்காரன் பணம் கட்டணுமா, 3வது பிரசவத்துக்கு நான் கட்டுவேன், நீ கட்டு. உனக்கு பிரசவமே வேணா பேசாம உட்காந்துருக்கு, அதான் நல்லது. பெத்த தாய் நிம்மதியா இருக்க விடுறாங்களா? இந்த கட்டுன பொண்டாட்டி எவ்வளவு சிரமத்தை கொடுக்குறாங்க, புலம்பி தீர்த்திருக்காரு. இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச அதிரடி பேச்சாளர் தாங்கி வருகிறார்.
பாண்டிச்சேரி கௌதமி